ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். நம்மளோட கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்ல பர்சனலா எனக்கு வர மெசேஜ்லயும் சரி, ஒரு விஷயம் மட்டும் காமனா இருக்குங்க. எனக்கு ஹிந்தி வார்த்தையெல்லாம் தெரியும். யோசிச்சு யோசிச்சு நான் பேசிருவேன். ஆனா சென்டென்ஸ்ன்னு வரும்போது கடகடன்னு வரமாட்டேங்குது. மைண்ட்ல யோசிக்கிற வார்த்தைகள் வாய் வழியா வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் எப்பவுமே வந்துட்டே இருக்கு. இதத்தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல சால்வ் பண்ண போறோம். ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் மட்டும் ஒதுக்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்க. இவ்ளோ நாள் ட்ரை பண்ணியும் ஹிந்தி பேசவே வரமாட்டேதுன்னு சொல்றவங்களும் கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா ஹிந்தி பேச ஆரம்பிப்பீங்க. இதுக்கு செய்ய வேண்டிய வேலை இந்த பிக்சரை பாருங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆணா இருந்தா லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய பிக்சரை பார்த்துக்கோங்க. நீங்க ஒரு பெண்ணா இருந்தா ரைட் சைடுல இருக்கிற பிக்சர் பார்த்துக்கோங்க. இந்த சிச்சுவேஷன்ல இந்த சூழ்நிலையில நீங்க என்ன சொல்லியிருந்திருப்பீங்க? உங்களையே வச்சு பாருங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன், அதாவது பஸ் போயிருச்சு, பின்னாடி நீங்க தொரத்திட்டு போறீங்க. என்னென்ன சென்டென்ஸ்லாம் நம்ம தமிழ்ல சொல்லியிருப்போம் அப்படின்றத அந்த சூழ்நிலையில இருந்து யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சென்டென்ஸையும் நான் தமிழ் சொல்றேன், ஹிந்தி சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களும் சொல்லி காமிக்க போறீங்க. வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். பஸ் போயிருச்சா? பின்னாடியே நாம ஓடுறோமா? என்ன சொல்லியிருந்திருப்போம்? நில்லுங்க, நில்லுங்க, பஸ்ஸ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? நில்லுங்கன்னு சொல்லியிருப்போம், நிறுத்துங்கன்னும் சொல்லியிருப்போம். இத ஹிந்தில எப்படி சொல்றதுன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. நில்லுங்க, நில்லுங்க, பஸ்ஸ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கலாம். வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மைண்டுக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நான் ஹிந்தி சென்டென்ஸ் காமிக்க போறேன். சுத்தமா தெரியாதுன்னு சொல்றவங்களும் பிரச்சனையே கிடையாது. இந்த காமிக்க போற ஹிந்தி சென்டென்சஸ நீங்க கவனமா பாருங்க. நில்லுங்க, நில்லுங்க, ஹிந்தில ருக்கோ, ருக்கோ, பஸ்ஸ நிறுத்துங்க, பஸ் ரோக்கியே, பஸ் ரோக்கியே, ருக்கோ, ருக்கோ, பஸ் ரோக்கியே. ருக்கோ, ருக்கோ அப்படின்னா வெயிட், வெயிட், ஸ்டாப், ஸ்டாப் அப்படிங்கிறது தான் ருக்கோ, ருக்கோ. பஸ் ரோக்கியே. ருக்கியே மாதிரியே இருக்கும். ஆனா இது ரோக்கியே. நல்லா பாருங்க, பஸ் ரோக்கியே. ரோக்கியேனா நிப்பாட்டுங்க, பஸ்ஸ நிறுத்துங்க, பஸ் ரோக்கியே. வார்த்தைகள நல்லா உள்வாங்கிக்கோங்க. ருக்கோ, ருக்கோ, பஸ் ரோக்கியே, பஸ்ஸ நிப்பாட்டுங்க. இப்போ ஒரு வாட்டி நீங்க பிராக்டிஸ்லாம் பண்ணிக்கங்க. நான் ஒரு டைமர் குடுக்குறேன். ஒரு 5 செகண்ட். அதுல இந்த சென்டென்ஸ நீங்க வாய் விட்டு சொல்லி பார்க்க போறீங்க. நான் சொல்லிடுறேன். ருக்கோ, ருக்கோ, பஸ் ரோக்கியே. இப்போ உங்க டர்ன். வெரி குட் ஸ்டார்ட். இதே மாதிரி வாய் விட்டு சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சென்டென்சஸ் ஃப்ளோவா வர ஆரம்பிக்கும். அடுத்து 2வது சென்டென்ஸ் பாருங்க. அண்ணா பஸ்ஸ நிறுத்த சொல்லுங்க. யாரோ பக்கத்துல அங்க பஸ் பக்கத்துல நிக்கிறாங்கன்னா, அண்ணா பஸ்ஸ நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க ட்ரை பண்ண போறீங்க. அண்ணா பஸ்ஸ நிப்பாட்ட சொல்லுங்க, நிறுத்த சொல்லுங்க. நிறுத்துங்க கிடையாது, நிறுத்த வைங்க, நிறுத்த சொல்லுங்க. பிராக்டிகல் ஹிந்தில இது எப்படி சொல்லுவாங்கங்கிறத இப்ப பாத்திரலாம். அண்ணா அப்படிங்கிற வார்த்தைக்கு பாயி அப்படின்னு கூப்பிடலாம், பையான்னு கூப்பிடலாம், பாய் சாப் அப்படின்னு கூப்பிடலாம். இப்ப நான் கொடுத்திருக்க இந்த இமேஜ்க்கான இப்போ நான் கொடுத்திருக்கிற ஒரு ஆப்ஷன் பாய் சாப். நார்த் இந்தியா போனீங்கன்னா பையா, பாயி, பாய் சாப் இது எல்லாமே காமனா கேட்க முடியும். பாய் சாப் அப்படின்னா அண்ணாங்கிறதையே கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுற அண்ணா. சோ பஸ்ஸ நிப்பாட்டுங்க, நிறுத்த சொல்லுங்க, நிறுத்த வைங்க அப்படிங்கிறதுக்கு பஸ் ருக்வாயியேன்னு சொல்லணும். ருக்வாயியே. ருக்கியே கிடையாது, ருக்வாயியே. பஸ் ருக்வாயியே. பஸ்ஸ நிப்பாட்ட வைங்க, பஸ்ஸ நிப்பாட்ட சொல்லுங்க அப்படிங்கிறது இதோடைய அர்த்தம். பையான்னு சொல்றதுன்னா சொல்லிக்கோங்க. இல்ல பாய் சாப்னு இப்ப நான் எழுதியிருக்கிற மாதிரியே சொல்லணும்னா சொல்லலாம். பாய் சாப், அண்ணா, பஸ் ருக்வாயியே. பஸ் நிப்பாட்டுங்க, நிறுத்த சொல்லுங்க, நிப்பாட்ட சொல்லுங்க. பாய் சாப், பஸ் ருக்வாயியே. பாய் சாப், பஸ் ருக்வாயியே. என்னோட டர்ன் நான் முடிச்சுட்டேன். இப்போ உங்க டர்ன். இன்னமும் சத்தமா சொல்லி பிராக்டிஸ் பண்ணாதவங்க, மைண்ட்லயே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, ப்ளீஸ் சத்தமா சொல்ல ஆரம்பிங்க. உண்மையிலே ஹிந்தில பேசணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, சத்தமா சொல்லி வாய் விட்டு சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த சென்டென்ஸ் போறோம். கண்டக்டர் கிட்ட சொல்லுங்க. கண்டக்டரிடம் சொல்லுங்க. ஹிந்தில பிராக்டிகலி எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கண்டக்டர் சே போலியே. கண்டக்டர் சே போலியே. கண்டக்டர் அப்படியே எழுதியாச்சு. இடம் இருக்கு இல்லையா? அவரிடம்.
அந்த இடம்காக சே போட்டுக்கலாம். நீங்க நிறைய இடங்கள்ல கேள்விப்பட முடியும். கே பாஸும் போடுவாங்க. கண்டக்டர் கே பாஸ் அப்படிங்கிறதும் போடுவாங்க. கண்டக்டர் சேன்னு சொல்றதும் கரெக்ட். ஆக்சுவலி ரெண்டுத்துல எது ரொம்ப கரெக்ட்னு கேட்டா சே போடுறது தான் கரெக்ட். ஸோ கண்டக்டர் இடம் அப்படின்னும் போது கண்டக்டர் சே. சொல்லுங்க போலியே. கண்டக்டர் சே போலியே. कंडक्टर கிட்ட சொல்லுங்க. कंडक्टर से बोलिए. कंडक्टर से बोलिए. இப்போ நீங்க சத்தமா சொல்லி காமிக்க போறீங்க. कंडक्टर से बोलिए. வெரி நைஸ். அடுத்த சென்டென்ஸ், யாராவது பஸ்ஸ நிறுத்த சொல்லுங்களேன். யாராவது பஸ்ஸ நிப்பாட்டுங்க. யாராவது ஹிந்தில என்ன வருதுன்னு பார்க்கலாமா? कोई बस रुकवाइए. कोई बस रुकवाइए. யாராவது அப்படின்னா कोई. பேருந்தை பஸ்ஸை பஸ் போட்டுக்கங்க. நிறுத்த வைங்க रुकवाइए. இப்போ நிறுத்துங்க பஸ்ஸ நிறுத்துங்கன்னா அது டிரைவரால மட்டும்தான் முடியும் இல்லையா? பஸ்ஸ நிறுத்துறது டிரைவரால மட்டும்தான் முடியும். நாம யாரையோ சொல்லி நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்றோம். அப்ப ரோக்கியே சொல்லக்கூடாது. ரோக்கியேனா நிறுத்துங்க, பஸ்ஸ நிறுத்துங்க. நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ருக்வாயியேன்னு சொல்லணும். கோயி பஸ் ருக்வாயியே. கோயி பஸ் ருக்வாயியே. யாராவது பஸ்ஸ நிப்பாட்டுங்க. கோயி பஸ் ருக்வாயியே. இப்போ நீங்க சொல்லி பார்க்க போறீங்க. கோயி பஸ் ருக்வாயியே. வெரி குட். ஒரு முறை தான் சொல்லணும்லாம் கிடையாது. நீங்க டைம் இருக்கிற வரையிலும் நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். 2, 3 வாட்டி சொல்லி பாருங்க. இதுல உண்மையிலே நார்த்ல இருக்கேன், உண்மையிலே பஸ்ல, கேப்லலாம் டிராவல் பண்ணுவேன்றவங்களுக்கு இந்த மாதிரி சென்டென்சஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கட்டாயமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சென்டென்ஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட டக்குனு ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க நம்மளோட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனையோ நல்ல நல்ல விதங்கள்ல தமிழ் மூலமா ஹிந்தி கத்துக்கிறதுக்கான வீடியோஸ் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம். ஈஸியா ஃப்ரீயா கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சென்டென்ஸ் நம்ம தமிழ்ல யோசிக்கிறது என்ன தெரியுமா? ஒரே நிமிஷம், இதோ வந்துட்டேன், இதோ ஒரே நிமிஷம்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு நிமிஷம் வேற, ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை ஹிந்தில எப்படி சொல்றது? ஏக் ஹி மினிட். ஏக் மினிட் அப்படின்னா ஒரு நிமிஷம். மினிட் இங்கிலீஷ் தானேங்க அப்படின்னு கேட்டா, மினிட் அப்படிங்கிறது இங்கிலீஷ். இங்க எப்படி எழுதுறாங்க பாருங்க. மீ நா இட். மினிட். ஏக் மினிட் அப்படின்னா ஒரு நிமிஷம். ஏகே மினிட் அப்படின்னா ஒரே நிமிஷம், இதோ ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஏகே மினிட். ஏகே மினிட். இப்போ நீங்க சொல்ல போறீங்க ஒரே நிமிஷம், ஏகே மினிட். சொல்லி பாருங்க. குட். அடுத்த சென்டென்ஸ்க்கு போறோம். நான் வந்துட்டு இருக்கேன், ஒரே நிமிஷம், நான் வந்துட்டு இருக்கேன், நிப்பாட்டுங்க. இதெல்லாம் ஒண்ணா வரக்கூடிய விஷயங்கள் தான். நாம தான் பிரிச்சு பிரிச்சு படிச்சுட்டு இருக்கோம். நான் வந்துட்டு இருக்கேன், நான் வந்துட்டு இருக்கேன். மேல இருக்கிற ஒரு பையன் சொல்றதுக்கும் பொண்ணு சொல்றதுக்கும் தமிழ்ல வித்தியாசம் இல்ல. ஆனா ஹிந்தில வித்தியாசம் இருக்கு. நான் வந்துட்டு இருக்கேன்னு ஒரு பையன் சொல்லணும்னா மே ஆ ரஹா ஹூன்னு சொல்லணும். இதுவே ஒரு பொண்ணு சொல்லணும்னா மே ஆ ரஹி ஹூன்னு சொல்லணும். இத ஃபாஸ்டா சொல்லும்போது மே ஆராஹும் அப்படின்னு கேக்கும். இதே ஒரு பொண்ணு சொல்லும்போது மே அறையும் அப்படின்னு கேக்கும். நீங்க சொல்ற விதத்துல சொல்லணுமா, அதாவது பேச்சு வழக்குல சொல்லணுமா, இல்ல எழுத்து வழக்குலயே இப்போதைக்கு நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களாங்கிறது உங்களுடைய முடிவு, உங்களுடைய டிசிஷன். 2 விதத்திலயும் நான் சொல்றேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆண் நீங்க எப்படி சொல்லணும்னா மே ஆ ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லணும். இதோடைய அர்த்தம் என்ன? மேனா நானு, ஆனா வருவது, ரஹா ஹூம் அப்படின்னா வந்து கொண்டு இருக்கிறேன். மே ஆ ரஹா ஹூம், நான் வந்து கொண்டு இருக்கிறேன். இதை ஃபாஸ்டா சொல்லணும்னு நினைச்சீங்க, பேச்சு வழக்குல சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மே ஆரா ஹூன்னு சொல்லுங்க. மே ஆரா ஹூம். இதுவே ஃபீமேல், ஒரு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா மே ஆ ரஹி ஹூம், நான் வந்து கொண்டு இருக்கிறேன். மே ஆ ரஹி ஹூம். பேச்சு வழக்குல வேணும் எனக்குன்னு கேட்டீங்கன்னா மே ஆ ரही हूं. மே ஆ रही हूं. மே आ रहा हूं. மே आ रही हूं. இப்போ உங்க டர்ன். சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வாய் விட்டு பிராக்டிஸ் பண்றவங்க ரியலி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இன்னத்துக்கே கிடைச்சிருக்கும். அடுத்த இமேஜ் பாருங்க. இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. இவ்ளோ கத்தியும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லியும் ஒரே நிமிஷம் நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லியும் பஸ் போயிருச்சுன்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? பஸ் போயிடுச்சு. ஐயையோ பஸ் போயிடுச்சே அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா ஹிந்தில எப்படி சொல்லணும்?
2 விதங்கள் இருக்கு. 2த்தையும் பாத்துரலாம். பஸ் சூட் கயி. பஸ் சூட் கயி. சூட் கயி அப்டின்னா விட்டுட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். நம்மள விட்டுட்டு அது கிளம்பிருச்சுன்னு அர்த்தம். பஸ் சூட் கயி. பஸ் சூட் கயி. பஸ்ஸுக்கு பஸ் எழுதிக்கிட்டாச்சு. சூட்டுன்னா கிளம்புறது, விட்டுட்டு கிளம்புறது. கயின்னு ஏன் போட்டிருக்கோம்? சூட் கயி. கயா போடலையே. கயி ஏன் போட்டோம் அப்டின்னா, பஸ்ஸ ஹிந்திய பொறுத்தவரைக்கும் பெண் பால்ன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வேலை நடந்திருக்கு. பட் நீங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. சூட் கயா சொன்னீங்கன்னாலும் ஓகே தான். பஸ் கிளம்பிடுச்சு, கிளம்பி போயிருச்சு, விட்டுட்டு போயிருச்சு. என்ன சொல்லணும்? பஸ் छूट गई. பஸ் छूट गई. நீங்க சொல்லி காமிங்க. வெரி நைஸ். இதுவே இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது பஸ் निकल गई. பஸ் छूट गईன்னும் சொல்லலாம். பஸ் निकल गईன்னும் சொல்லலாம். छूट गईன்னா விட்டுட்டு போயிருச்சு. பஸ் निकल गई அப்படின்னா கிளம்பிடுச்சு. பஸ் निकल गई. பஸ் निकल गई. நீங்க சொல்லி பாருங்க. சூப்பரா போயிட்டுருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் பாத்துரலாம். நான் அடுத்த பேருந்துக்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பஸ் தான் போயிருச்சு இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைப்போம்? சரி அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போமா? இது பேச்சு வழக்கு தமிழ்ல ஈஸியா சொல்லிட்டேன். நான் அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். இப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கு தமிழ் சென்டென்ஸ். இத ஹிந்தி ஆக்கலாம். நான் இப்ப சொல்ற ஹிந்தி சென்டென்ஸ் பேச்சு வழக்கு ஹிந்தி சென்டென்ஸ் தான். நீங்க தாராளமா எங்கனாலும் போய் யூஸ் பண்ணலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. சென்டென்ஸ் என்ன பாருங்க. अगली बस का इंतजार करना है. अगली बस का इंतजार करना है. அகலா, அகலி இதெல்லாம் எத குறிக்கும்னா, அடுத்த அப்படிங்கிறத குறிக்கும். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல கூட கேட்டிருந்திருப்பீங்க. அக்லி காடி, அக்லி காடி பிளாட்ஃபார்ம் நம்பர் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அக்லி காடி அப்படின்னு சொல்றாங்கன்னா, அடுத்த வண்டின்னு அர்த்தம். இங்க வண்டியா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், பெண் பாலா தான் எடுத்துப்பாங்க ஹிந்தில. அதனால என்ன பண்றாங்க? அடுத்த பஸ் அப்படின்னா, அகலி பஸ்ன்னு சொல்றாங்க. அகலா பஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எப்படி சொல்றாங்க? அகலி பஸ். அடுத்த பஸ் அகலி பஸ். கா அந்த பஸ்ஸுக்கு இன்தஜார் கர்னா ஹே. இன்தஜார் அப்படின்னா காத்திருப்பது. இன்தஜார் கர்னா ஹே அப்படின்னா காத்திருக்கணும். இன்தஜார் கர்னா ஹே. அக்லி பஸ் கா இன்தஜார் கர்னா ஹே. அகலி பஸ் கா இன்தஜார் கர்னா ஹே. இந்த மாதிரி சென்டென்சஸ் சொல்லி பார்க்கும்போது தான் இன்னுமுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மறக்காம வாய் விட்டு சொல்லி பாருங்க. நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். அடுத்த பேருந்துக்காக காத்திருக்கணும். அகலி பஸ் கா இன்தஜார் கர்னா ஹே. இப்போ நீங்க சொல்லுங்க. சூப்பர்ப். அடுத்து நம்ம மைண்ட்ல என்ன ஓடுது? பஸ் போயிருச்சு. அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி தொரத்திட்டு போய் டயர்ட் ஆயிட்டோம். நான் டயர்டா இருக்கேன். நான் சோர்வாக இருக்கிறேன். இதையும் ஆண் ஒரு மாதிரி சொல்லணும். பெண் ஒரு மாதிரி சொல்லணும். இத பாருங்களேன். நான்கான வார்த்தை மே. டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னா தக் கயா. ஆண்கள் சொல்றதுக்கு. டயர்ட் ஆயிட்டேன் பொண்ணு சொல்லணும்னா தக் கயி. மே தக் கயா. மே தக் கயி. मैं थक गया. நான் டயர்ட் ஆயிட்டேன். मैं थक गई. நான் டயர்ட் ஆயிட்டேன். ஒரு பொண்ணு சொல்றது. मैं थक गया. இந்த டோன்ல இந்த உண்மையிலே நம்ம சொல்ற மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல இருந்து சொல்லி பாருங்க. मैं थक गया. मैं थक गई. உங்க டர்ன் இது. சொல்லி பார்க்குறவங்க சூப்பரா சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்தது எனக்கு லேட் ஆயுது. எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லணும். எனக்கு தாமதம் ஆகிறது, இல்ல தாமதம் ஆயிக்கொண்டிருக்கிறது. முझे देर हो रही है. मुझे देर हो रही है. எனக்குங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில முझे. தாமதம் லேட்டுக்கு தேர். ஆகிட்டு இருக்கு, லேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த ஆயிட்டு இருக்கு. हो रही है. मुझे देर हो रही है. मुझे देर हो रही है. எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. मुझे देर हो रही है. திரும்பவும் சொல்றேன். मुझेனா எனக்கு, தேர்னா லேட்டு, हो रही है அப்படின்னா ஆயிட்டு இருக்கு. मुझे देर हो रही है. இப்போ நீங்க சொல்லுங்க. வெரி குட். கடைசி சென்டென்ஸ்க்கு வந்தாச்சு. நான் அவசரத்துல இருக்கேன். இப்படி பஸ் போயிருச்சே. நான் தொரத்திட்டு போனேனே, ஏத்திக்கலையே. நான் அவசரத்துல இருக்கேன். நான் அர்ஜென்ட்டா போணும். இந்த நான் அவசரத்துல இருக்கேன்றத எப்படி சொல்றது? मैं जल्दी में हूँ. मैं जल्दी में हूँ. मैंனா நானு,
ஜல்தி மே ஹூம், அவசரத்துல இருக்கேன். மே ஜல்தி மே ஹூம், நான் அவசரத்துல இருக்கேன். நீங்க சொல்லி பாருங்க. வெரி குட். மே ஜல்தி மே ஹூம். நம்ம பார்க்க வேண்டிய 10 சென்டென்சஸ் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பார்த்திருந்தீங்க அப்படின்னா சூப்பரா புரிஞ்சிருந்திருக்கும் அண்ட் யூஸ் பண்ணவும் கத்துட்டு இருந்திருப்பீங்க. இன்ஃபேக்ட் நீங்க சொல்லி கூட பார்த்தீங்க இல்லையா, ரிப்பீட் பண்ணீங்க இல்லையா, உங்களையே அறியாம இந்த வார்த்தைகள் இந்த வாக்கியங்கள் உங்க மைண்ட்ல நின்று இருந்திருக்கும். ஆனா நீங்க சரியா தான் கவனிச்சீங்களான்னு உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த 3 கேள்விகள் நான் கேட்கிறேன். இது இப்ப படிச்ச கேள்விகள்ல இருந்து எடுத்தது தான். இதுக்கான ஆன்சர் சொல்ல முடியுதான்னு செக் பண்ணுங்க. சொல்ல முடிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. சொல்ல முடியாத பட்சத்துல திரும்பவும் முதல்ல இருந்து வாங்க. திரும்பவும் படிங்க. திரும்பவும் சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டென்சஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நில்லுங்க நில்லுங்க பஸ்ஸ நிறுத்துங்க அப்படின்னு சொல்றது. 2வது, பஸ் போயிடுச்சு. இப்போ 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுக்கு. ஹிந்தில சொல்றதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க 2த்துல எது வேணாலும் சொல்லலாம். 3வது, எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. இந்த 3மே சொல்ல வருதா பாருங்க. எவ்ளோ தூரம் வருது, எவ்ளோ வார்த்தைகள் ஞாபகம் வச்சிருக்கோம், எவ்ளோ மறந்தோம். இதெல்லாம் நீங்களே உங்களுக்கே செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த கேள்விகள் குடுத்தேன். அண்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. எனக்கும் தெரிஞ்சுக்கும் நீங்க எவ்ளோ தூரம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு. சோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த ஃபார்மேட் நல்லா இருக்கு. இதுல நான் நெறைய வார்த்தைகள் கத்துக்கிட்டேன். எனக்கு உண்மையிலே பேசுறதுக்கு நல்லா வந்தது அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அத ப்ளீஸ் என் கூட ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்காகவே நெறைய விதங்கள் யோசிச்சு, எந்தெந்த விதத்துல நம்ம சொல்லிக் குடுத்தா ஈஸியா புரியும் அப்படிங்கறத யோசிச்சு யோசிச்சு தான் ஒரு ஒரு வீடியோஸும் அப்லோட் பண்றேன். எது உங்களுக்கு நல்லா புரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த ஃபார்மேட்லயே இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு வசதியா இருக்கும். சோ ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஒப்பீனியன குடுங்க. உங்க வீட்டு குட்டி பசங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஹிந்தி கத்துக்கணும்னு நெனச்சாங்கன்னா, ஸ்போக்கன் லாங்குவேஜா டெவலப் பண்ணிக்கணும்னு நெனச்சாங்கன்னா, கிராமரோட சேர்த்து ஸ்போக்கனா படிக்கணும்னு நெனச்சாங்க அப்படின்னா, நம்மளோட சேனல அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. டக்குனு ஹிந்தி சேனல்ல தொடர்ந்து இது மாதிரியான வீடியோஸ் தான் வந்துட்டே இருக்கும். அண்ட் நீங்களும் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.